ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, ஒரு தக்காளி, கூடவே கட் பண்ணாமல் முழுசாக ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ இதுக்கு கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இனி கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ மல்லியும் புதினாவும் லேசாக வதங்கிட்டு இதுக்கு கூட நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணியில் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துட்டேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பச்சை வாசனை போகிற பிறகு 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அடிக்கடி பண்ணுவேன். என்னோடய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா தயிரையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் இது வரைக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போடலை. இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி இதில் ஒரு 3/4 கப் அளவு கோதுமை குருணை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். 3/4 கப்பு கோதுமை குருணைக்கு 2.5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இவ்வளவு தண்ணி விட்டால் தான் வேகும்போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கோதுமை குருணை வந்து அங்கங்கேயே ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டேன். இனி இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துட்டு இப்போ ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டேன். இதை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். 3 விசில் வந்துட்டு நல்லா ஆவி போன பிறகு திறந்துட்டேன். சூப்பரான கோதுமை குருணை பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு. காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.